ஒன்று இல்லை, 2 இல்லை, 3 இல்லை, 5 கூட இல்லைங்க. மொத்தம் 10 டப்பில் நம்ம மொய்னா கல்ச்சரை ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். ரீசெண்டாக நம்ம வீட்டில் ஃபிஷ்ஷோட கவுண்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளவு மொய்னா இருந்தாலும் அதை சாப்பிட்றதுக்கு ஃபிஷ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மொய்னா கல்ச்சரை ரெடி பண்ணுறது எப்படி, அதை கலெக்ட் பண்ணுறது எப்படி, ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். 10 டப் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 10 டப்பையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு தண்ணியை பிடிச்சி வச்சுருங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பு, மொய்னாக்கு ஃபுட் ஆட் பண்ணுறோம். ஃபுட் என்னது? ஈஸ்ட்டு. ஒரே 1 ஸ்பூனு ஈஸ்ட் போதும். கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்கும். அந்த 1 ஸ்பூன் ஈஸ்ட்டே 10 டப்புக்கும் தாராளம் போதும். 1 ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்து நல்ல தண்ணியில் பால் போல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஈஸ்ட்டை ஷேர் பண்ணி 10 டப்லையும் விட்டுருங்க. இப்போ நமக்கு மொய்னா கல்ச்சரை விடக்கூடிய டைம் ஆச்சு. இதுதான் மொய்னா கல்ச்சர். இந்த மொய்னா கல்ச்சர் இல்லாமல் நம்ம மொய்னா கல்டிவேட் பண்ண முடியாது. வெறும் 2 பாக்கெட் மொய்னா கல்ச்சர் தான் வச்சுருக்கேன். இந்த 2 பாக்கெட்டில் வெறும் 200 ml மொய்னா மட்டும் தான் இருக்கும். இதை வச்சு 10 இல்லை 20 டப்பு கூட நம்மளால் கல்டிவேட் பண்ண முடியும். இப்போ நம்மள்ட்ட 10 டப்பு தான் இருக்குது. அதனால் இதை வச்சு 10 டப்பு கல்டிவேட் பண்ண போகிறோம். இந்த மொய்னா கல்ச்சரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட 10 ml 20 ml கணக்கு பண்ணி ஒவ்வொரு டப்புலையாக நம்ம விட்டாலே போதும். தாராளமாக மொய்னா எல்லாம் பெருகிறோம். ஓகே, இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, ஈஸ்ட் போட்டாச்சு, மொய்னா கல்ச்சரை விட்டாச்சு. இப்போ 1.5 நாளைக்கு அந்த டப்பை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. 1.5 நாள் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களால் மொய்னாவை கண்ணாலேயே பார்க்க முடியும். வெறும் 10 ml இல்லைனா 20 ml தான் மொய்னா தண்ணி விட்டோம். இப்போ எவ்வளோ மொய்னா உங்களால் கண்ணாலே பார்க்க முடியுது பார்த்தீங்களா? இது வெறும் 1.5 நாள் தான். ஆனால் 1.5 நாளில் நம்ம இதை எடுத்து ஃபிஷ்ஷுக்கு போட போகிறது கிடையாது. 3 நாள் கழிச்சு தான் போட போகிறோம். இப்போ எதுக்கு நம்ம பார்க்குறோன்னா, இந்த தண்ணி இவ்வளோ தெளிவாகிடுச்சுன்னா இங்கே ஃபுட்டு கம்மியாகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ கூட கொஞ்சம் ஈஸ்ட்டை ரெடி பண்ணி மறுபடியும் அதுக்கு ஃபுட்டு கொடுக்கணும். எந்தெந்த தண்ணி எல்லாம் கலங்கள் இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருக்குதோ அதுக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஆல்ரெடி ரொம்ப கலங்களாக தான் இருக்குது, அதில் நிறைய ஈஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு திருப்பியும் ஃபுட் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, 1.5 நாள் கழித்து நம்ம ஃபுட் ஆட் பண்ணிட்டோம். மறுபடியும் எல்லாத்தையும் மூடி வச்சாச்சு. மூடி வச்சுட்டு இப்போ 3வது நாள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு சூப்பராக மொய்னா கல்டிவேட் ஆகிடுது. இந்த மொய்னாவை எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? சிம்பிள். அதுக்குன்னு ஒரு அரிப்பு, நல்ல ஒரு பிராண்டட் அரிப்பாக வாங்கிக்கோங்க. அந்த அரிப்பில் ஒரு பக்கெட் எடுத்து அப்படியே கவுத்துனீங்கன்னா நமக்கு மொய்னாவளும் இந்த இதில் வந்துடும். இந்த ஒரு டப்பில் இருந்து மட்டும் நமக்கு இவ்வளோ மொய்னா கலெக்ட் ஆகிருக்கு. இந்த மொய்னாவை டேரெக்டாக ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. அதில் நிறைய ஈஸ்டோட கலவையெல்லாம் ஒட்டி இருக்கும். அதனால் கொஞ்சமாக அந்த மொய்னா எல்லாத்தையும் கழுவி விட்டுக்கணும். கழுவி விட்டதுக்கப்புறம் இதில் ஈஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகி வெறும் மொய்னா மட்டும் இருக்கும். இதை இப்போ நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ண போகிறோம். ஃபிஷ் எவ்வளோ ஆக்டிவாக எவ்வளோ போட்டி போட்டு சூப்பராக வந்து மொய்னாவை சாப்பிடுது பாருங்கள். இப்படி தொடர்ந்து நம்ம லைஃப் ஃபீடு கொடுத்தோன்னா அந்த ஃபிஷ்ஷோட கலரேஷன்லாம் வேறு லெவலுக்கு சூப்பராக இருக்கும். ப்ளஸ் ஃபிஷ்ஷு ரொம்ப வேகமாக வளரவும் செய்யும். அவ்வளோதாங்க. ஒரு டப்பு கூட இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 10 டப்புலையும் பக்காவாக மொய்னாவை கல்ச்சர் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த மீனோட பேர் சில்வர் லைஸ். இந்த சில்வர் லைஸ் 2 விதமாக இருக்கும். ஒன்று, நார்மல் லைட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளெயினாக வெள்ளை கலரில் சாதாரண ஒரு மீன் போல் இருக்கும். ஆனால் லைட்டிங் கொடுத்தீங்கன்னா சும்மா ஜெகன்னு மின்னும். இதுதான் இந்த சில்வர் லைஸ் மீனோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ஃபிஷ் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது சேல்ஸுக்காக. உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கண்டிப்பாக நல்ல டிஸ்கவுண்ட்டில் இந்த மீனை உங்களால் வாங்க முடியும். இன்ட்ரெஸ்டட்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கஷ்டமே இல்லாமல் மொய்னாவை கல்டிவேட் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.